நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. ஜாஷுவா டிவி மூலியமாக சுவிசேஷ நிகழ்ச்சி நேரம் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையினால் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நல்ல ஒரு வார்த்தையினால் தேவன் உங்களோடு பேசுவாருங்கிறத நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே ஆண்டுடைய வார்த்தைகளை கடன் செல்ல ஆசைப்படுகிறேன். எந்த நேரமும் எப்பொழுதும் இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கேட்கிறதுக்கு நம்ம ஜெபிச்சிருக்கிற, அதாவது நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த காரியத்துக்காக என் பிள்ளை என்கிட்ட கேட்பான்னு சொல்லி ஆண்டு செய்கிற அந்த காரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடிட்டு அப்படியே ஆண்டுடைய வார்த்தைகளை கடன் செல்லலாம் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா, எந்த நேரமும் போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமல் அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, எந்த நேரமும் போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, சொல்ல நான் பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே, சொல்ல நான் பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே, எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, எந்த நேரமும் போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே, தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார்,
ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவா. வாக்கு தத்தம் தந்து நடத்துவா. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே. இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே. இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஒத்தாசைங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய அதாவது உபத்திரவங்கள் மத்தியில் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உபத்திரம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்ல ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த உபத்திரத்தின் மத்தியில் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் பார்த்தோம், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், அதாவது 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை என்ன செஞ்சோம், அது மூலியமாக பார்த்தோம். என்னன்னு சொன்னால், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னன்னு சொன்னால், எதுக்கு அழுகிறோங்கிறது தெரியாது, யாரை தேடுறோங்கிறது தெரியாத நிலைமையில் இருக்கிறோங்கிறத கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால், அதே அதிகாரத்துலேருந்து தான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு உங்களோட கூட என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே இதில் 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் என்ன சொன்னால், கண்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களாக என்ன செய்யணும், அநேகர் என்ன செஞ்சுறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தோமாவை போல. என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு 24ஆம் வசனத்தில், இயேசு வந்திருந்த போதும் 12 ஒருவனாகிய திதுமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட என்ன செய்ய இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து யாருக்கு தரிசனமானார்னு சொல்லி சொன்னால், அதாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், போய் கண்டது எல்லாத்தையும் சீசர்களுக்கெல்லாம் சரி சொல்லிட்டு 21ஆம் வசனத்தில், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்புகிறது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி பேசிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்றான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, பரிசுத்தாவியின் கிருபை உள்ள இறங்கின உடனே அடுத்து நடந்த சம்பவம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று என்ன சொல்கிறார், சீசர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து எவர்களுடைய பாவத்தை மன்னியாது இருக்கிறீர்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார் சொல்லிட்டு இயேசு மறுபடியும் என்ன சீசர்கள்ட்ட வருகிறார். இயேசு வந்திருக்கும் போது அதான் சொல்லப்படும், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவரோட இல்லை, மற்ற சீசர்கள் இருக்கவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடையனே என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? தோமாவை பார்த்து என்ன செய்கிறாங்க, கர்த்தரை நாங்கள் என்ன செஞ்சோம், கண்டோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்கிறான், சொல்லுகிறான். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அதாவது நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்ன செஞ்சுட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ அற்புதத்தை பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த மனுஷன் இயேசுவோடு கூட சேர்ந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செஞ்ச அதிசயங்களையும் அவர் செஞ்ச நன்மைகளையும் அவர் கூட இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்த மனுஷன். இந்த மனுஷன் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், மற்ற சீசர்கள் அவரை கண்டோம்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், அவருடைய கைகள் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழியே என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற சீசர்கள் விசுவாசித்தார்கள். இந்த மனுஷன் என்ன சொல்றான், நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இப்படி தான் நம்ம என்ன செஞ்சிடும், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும். அவருடைய சமூகத்தில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கிறோம், நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்துகிறாரேங்கிறது உள்ள நம்பிக்கை கூட இல்லாத நிலைமையில், அதை தந்திருக்கிறாரேங்கிற நினைவு கூட இல்லாத நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிற நன்மைகள் நினைச்சோன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நடக்கிற காரியத்தை நம்ம குறித்து என்ன செஞ்சிருக்க நம்ம சிந்தித்து கொண்டு இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் தங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வரும் பொழுது, அதாவது அந்த ஜனங்களோடு, அதாவது எகிப்தில் இருந்து அவர்களை பிரித்தெடுத்து வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வரும் பொழுது, அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது சரியான ஒரு செங்கடல், அந்த செங்கடலை போய் நம்ம என்ன செஞ்சோம், அமிழ்ந்து போயிரும் சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வழியை திறந்து கொடுத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திறப்பாருங்கிறது யாருக்கும் என்ன செய்ய தெரியாது. அழைத்த தேவன் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல, அழைத்த தேவன் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இந்த மனுஷன் சொல்றான், நான் கண்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 26 வசனத்தில், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவு பூட்டப்பட்டு இருக்கையில் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளே இறங்கி வந்தார். என்னன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நினைச்சாங்க 12 பேர் கூட இருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது அந்த 12ல் ஒருத்தனை காணும். மறுபடியும் 2வது நினைச்சாங்க 12 பேர் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. அவங்க கூடி இருக்கும் பொழுது, அவருடைய சீசர்கள் என்ன செய்றாங்க, கூடி இருக்கும் பொழுது, அவர்கள் கூடி இருக்கும்போது அந்த இடத்துல என்ன செய்றாரு, இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து யாரை பார்க்குறாரு, மற்றவங்களை பார்க்கல. இந்த மனுஷன் ஆண்டவரை பார்க்கலங்கிறத என்ன செய்யும், அவருக்கு தெரியும். நம்மளோட கூட இருந்தவன் என்ன நினைச்சல நம்பலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி வந்து சொல்றாரு. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் என்றார். ஹல்லேலூயா. பாருன்னு சொல்லிட்டு உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நல்லா பாருங்களேன். அந்த யாரும் என்ன செய்யலை, இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்லலை. இந்த மனுஷன் இப்படி சொல்கிறான், இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறான், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான், இப்படிலாம் இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யலை, யாரும் சொல்லலை. அவர் கதவை பூட்டுன்னு அறைக்கல, தேவன் இறங்கி வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இறங்கி வந்து அவர் சொல்கிறாரு, அவனை பார்த்து, நீ உன் விரல்னாலே இங்கே என்ன செய்ய, விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியா இரு என்றார். ஹல்லேலூயா. உடனே அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, தோமா அவருக்கு பிரயோத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அதில் நம்ம நம்பாத நேரத்தில் எல்லா காரியத்திலும் நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்பாமல் இருக்கிறோமோ அதை நம்பிக்கையாய் தேவன் நடத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியம் நீங்கள் எது நடக்காது நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் நடத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய கரத்தில் அனைத்து என்ன செய்வது கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுறது, எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறது, என் கையில் என்ன செய்யுது, கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தில் எல்லா சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்து அதற்கு தோமா அவருக்கு பிரயோத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தால், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவரை கண்டு, அதாவது தேடணும்னு சொல்லி சொன்னால் அவரை காண முடியும். ஹல்லேலூயா. அவரை காண முடியும். அவரை அதாவது அவருடைய பார்த்தோன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யலை, நிற்கலை.
இயேசு கிறிஸ்துவை பார்த்த நிமிஷத்துல இருந்து அவர் என்ன செய்றாரு, என்னை தேடி வந்தாரேன்னு சொல்லி அவருக்காய் சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் தோமா. அந்த தமிழ்நாட்டுக்கு வந்த 12 சீசரில் ஒரு சீசர் யாருன்னு சொல்லிச்சுன்னா தோமா வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு நமக்கு அவர் ஆண்டவரை பற்றி சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், அநேக இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம அவருக்கு சாட்சியாக என்ன செஞ்சுருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஜெபிங்க ஆண்டவருடைய சமூகத்தில். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவில் அவர் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோட, அவிசுவாசியாக அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசியாயிராமல் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி கூடாதான், அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சில விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அவிசுவாசம், அது எப்படி நடக்கும், நடக்காது, அது செய்யாது, இது செய்யாது. அதான் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதாவது உங்கள் வாயினாலேயே நடக்கிற காரியத்தை நடக்காதுன்னு சொல்லி புலம்பி அப்படியே நடக்க விடாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். உங்கள் வாயினால் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிற வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியை ஊதி, அதாவது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு என்ன செய்யும், மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தோமாவை பார்த்து சொன்னார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, பொருத்தனையோடு என்ன செய்யுங்க, ஜெபிங்க. வருகிற நாட்களில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்காக விசேஷமாக ஜெபிங்க. அதாவது என்ன சொல்லி ஜெபிக்கன்னு சொல்லிச்சுன்னா, மாற்றத்தை தாங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்காம ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறட்ட ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஏன்னா அவருக்கு நம்ம கட்டளை போடுகிறவர்கள்ல, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை செய்யணும்னு சொல்லி சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அதான் சொல்லப்படுது, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொன்ன வார்த்தையின்படி நல்ல ஒரு மனமாய், அதாவது இந்த காரியத்துக்காக ஜெபிச்சு இந்த கூட்டத்தை நிறைவே செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீமான சாந்தனர் யாந்தனர் ரெபலா ரிகாந்தனர் யாந்தனர் ரெபோ ரிகாந்தனர் யாந்தனர் ரெபோ. இன்னும் கிருபை தாங்கி வழி நடத்தட்ட ஆண்டவர், இன்னும் கிருபை தாங்கி வழி நடத்தட்டும், இன்னும் மகிமை தாங்கி வழி நடத்தட்ட ஆண்டவர். விசேஷமாக இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர், இதில் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்ட ஆண்டவர், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்ட ஆண்டவர். உங்களுடைய சித்தம் என்ன சித்தம் செய்யணும்னு நினைச்சு வச்சிருக்கிறீங்களோப்பா, அந்த சித்தத்தை அப்படியே நிறைவேற்றுங்க ஆண்டவர். உங்களுடைய கிருபை இறங்கட்டும். ரீமான சாந்தனர் யாந்தனரபெல்லா ரிகாந்தனர் யாந்தனரபோ ரீமான சாந்தனரபெல்லா. எல்லா ஜனங்களும் ஓட்டு போட உதவி செய்யுங்க ஆண்டவர். ஏசப்பா, உண்மை உத்தமமாய் பிள்ளைகள் ஓட்டு போடணும் ஆண்டவர். ஏசப்பா, யாரும் அந்த ஓட்டை அந்த ஓட்டை வீணாக்க கூடாது ஆண்டவர். அவங்க நல்ல ஒரு ஓட்டு போட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அது மாத்திரம் இல்லை, விசுவாசம் உள்ளவர்களாக இருன்னு சொல்லி சொன்னீங்க ஆண்டவர். விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவான்னு சொல்லி சொன்னீங்க ஆண்டவர். ஏசப்பா, விசுவாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவர். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவர். ஏசப்பா, நாங்கள் எதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் உம்மனுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த தோமா உம்மை கண்டதுனால, என் தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா, அவன் கண்டதுனால தோமா உம்மை பார்த்து என் ஆண்டவரே என் தேவனே என்றான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்ட உம்மை காண்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கி வழி நடத்தட்ட ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். அநேக சபைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த சபைகளில் உம்முடைய மகிமை இறங்கட்ட ஆண்டவரே. சபைகளை அரசியல் நோக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்ட ஆண்டவர். அந்த பிள்ளைகளோட ஏசப்பா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. கிறிஸ்தவர்களாய் மாறணும் ஆண்டவர். அரசியல்வாதியாக சபைக்குள்ள இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட ஜனங்களை இங்கே தொடுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரை.
உங்களுடைய விசேஷ கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த சேனல் மூலிமா நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இதில் செய்தி கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதில் நடத்துகிற இந்த சேனலில் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணுங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. அது மாத்திரம் இல்லை, நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஜாஸ்வா டிவி மூலியமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா, யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதான்னு சொல்லுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, கிருபைகள் மறைத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, கிருபைகள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியே. அழைத்தீரன்பாலே என்னையும் அழைத்தீ அன்பாலே, அனைத்தீரன்பாலே என்னையும் அழைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. நல்ல ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். விசேஷமாய் தனிப்பட்ட ஜெபத்தில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி இந்த ஜாஸ்வா டிவி சேனலுக்கு என்ன செய்யுங்க, ஜெபிங்க. தேவன் இதை இன்னும் பெருக பண்ணணும். அல்லேலூயா. விசேஷமாக எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் கை கொடுத்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்னு சொல்லி என்ன செஞ்சோம், பார்த்தோம். கடந்த வாரத்தில் ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கிற போது பாக்கியவான்களை என்ன செய்வீங்க, மாற்றப்படுவீங்க. விசேஷமாக எலெக்ஷனுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.